லோன் இஎம்ஐ கட்டுபவர்களா? ஆர்பிஐ முக்கிய அப்டேட். ரெபோ ரேட் 5.25% தான் தொடருது. அதனால் இஎம்ஐல எந்த மாற்றமும் இல்ல. ஃபுல் வீடியோ பாருங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780112. வணக்கம். இங்க பாருங்க, நீங்க ஏதாவது லோன் எடுத்திருக்கீங்களா? அப்போ இந்த RBI ரெப்போ ரேட் அப்டேட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். உங்க இஎம்ஐ மாறுமா இல்ல அப்படியே இருக்குமா? வாங்க டக்குன்னு பாத்துடலாம். ஆமாங்க, லோன் எடுத்த எல்லாருக்குமே இது ஒரு நல்ல செய்தி தான். ரிசர்வ் பேங்கோட இந்த புது அறிவிப்புனால உங்க இஎம்ஐக்கு இப்போதைக்கு எந்த விதமான பாதிப்பும் வரப்போறதில்ல. சரி, அப்போ RBI வெளியிட்ட அந்த முக்கியமான அறிவிப்பு என்னன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. RBI இப்போதைக்கு ரெப்போ ரேட்டை அதே 5.25% வைத்திருக்க முடிவு செஞ்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா அதுல எந்த சேஞ்சும் இல்ல. பாருங்க, இந்த ரெப்போ ரேட் மாறாம இருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்தான். சரி, இதனால நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது? வாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த ரெப்போ ரேட்னா என்ன? நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் இல்லையா? வாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா அது என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா, அவங்க மத்த கமர்ஷியல் வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது வாங்குற வட்டி விகிதம் தான் இந்த ரெப்போ ரேட். அப்போ இந்த ரெப்போ ரேட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க? இதுக்கு 2 முக்கியமான வேலை இருக்குங்க. ஒன்னு, நாட்டுல விலைவாசி உயர்வை, அதாவது பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றது. இன்னொன்னு, நம்ம பொருளாதாரத்துல பணப்புழக்கத்தை கரெக்டா மெயின்டைன் பண்றது. இது ரெண்டுமே நம்ம எக்கனாமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வட்டி எப்படி நம்ம கைக்கு வருதுன்னு பாருங்க. ஸ்டெப் 1, RBI கிட்ட இருந்து மத்த பேங்க்ஸ் 5.25% வட்டிக்கு கடன் வாங்குறாங்க. ஸ்டெப் 2, அந்த பேங்க்ஸ் தான் நமக்கு ஹோம் லோன், கார் லோன்னு தராங்க. இதனால என்ன ஆகுது? ஸ்டெப் 3, RBIயோட ரெப்போ ரேட் நேரடியா நம்மளோட லோன் வட்டியை பாதிக்குது. சிம்பிள். ஓகே, இப்போ எல்லாருமே மனசுல நினைக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இதனால நம்ம மாசம் மாசம் கட்டுற இஎம்ஐ மாறுமா? நம்ம பாக்கெட்டுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இங்க பாருங்க, ஒருவேளை ரெப்போ ரேட் ஏறி இருந்தா என்ன ஆகிருக்கும்? பேங்க்ஸ் அவங்க வட்டி விகிதத்தை ஏத்திருப்பாங்க, நம்ம இஎம்ஐயும் ஏறி இருக்கும். ஆனா இப்போ ரெப்போ ரேட்ல எந்த மாற்றமும் செய்யாததுனால வங்கிகளோட வட்டி விகிதமும் அப்படியே தான் இருக்கும். அதனால நம்ம இஎம்ஐலயும் எந்த மாற்றமும் இருக்காது. இதுதான் நமக்கான சூப்பர் நியூஸ். அதாவது நீங்க போன மாசம் எவ்வளோ இஎம்ஐ கட்டினீங்களோ அதே தொகையை தான் இனிமையும் கட்ட போறீங்க. உங்க லோனுக்கான வட்டியிலையோ இல்ல இஎம்ஐலயோ எந்தவித மாற்றமும் இருக்காது. ஒரு பைசா கூட அதிகமாகாது. சரி, இவ்ளோ நேரம் பேசினதுல இருந்து நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, உங்க இஎம்ஐ பேமெண்ட்ல எந்த மாற்றமும் இல்ல. ஆமாங்க, உங்க மாத தவணை இப்போதைக்கு மாறப் போறதில்ல. முன்னாடி என்ன கட்டினீங்களோ அதே தான் தொடரும். இஎம்ஐ அதிகமாகவும் செய்யல, குறையவும் செய்யல. ஓகே, உங்களுக்கு இது எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாமா? ஒரு குட்டி கேள்வி கேட்குறேன். இந்த ரெப்போ ரேட்டை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? ஆப்ஷன்ஸ் இதோ. ஸ்டேட் பேங்கா, RBIயா, ஃபைனான்ஸ் கம்பெனியா இல்ல பிரைவேட் பேங்கா? இந்த கேள்விக்கு யாரு சரியா பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். உங்க பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். இந்த முக்கியமான அப்டேட்டை உங்க நண்பர்கள், குடும்பத்தினர்னு எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க உங்களுக்காக இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். அதனால நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780112. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.